முதலாவது குர்ஆன் சொல்கிறது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தானே. சௌரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். சௌர் குகையை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த சௌர் குகை இருக்குதே, உள்ள படுத்துதான் உள்ள போகணும். ஆனால் உள்ள போய் ஒரு ஆள் கூட நிற்கலாம், பல பேர் கூட உள்ள போய் எழுந்திரிச்சு நிற்கலாம். அந்த குகை வித்தியாசமான குகை. அதனால யாராவது கீழே இருந்து படுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ள இருந்து பார்த்தா கால் நடமாட்டம் தெரியும். உள்ள இருந்து பார்த்தா வெளியில கால் நடக்கிறவங்க தெரியும். சித்திக் நாயகம் உள்ள இருந்து பார்க்குறாங்க, தீபத்தை அணைத்து விடுவார்களோ? 100 ஒட்டகை அல்லவா விலை பேசி இருக்கிறார்கள். இவருடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகை, எங்கே இந்த ஜோதியை, இந்த தீபத்தை அணைத்து விடுவார்களோ? பயந்தாங்க. சித்திக் நாயகம் பயந்தாங்க. யதார்த்தமான அவங்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனான்னு சொன்னார். பயப்படாதீங்க சித்தி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எந்த இடத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட கட்டத்தில்! இதுதான் ஈமானுடைய வலிமையின் உச்சம், உச்சத்தின் உச்சம். அதனால எந்த கட்டத்திலேயும் நம்பிக்கை இழந்துடவே கூடாது. முன்னாலே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் தானே. முன்னாலே நைல் நதி, பின்னாலே ஃபிரௌனுடைய பட்டாளம், கூட்டம் சொன்னது இன்னால முதரக்குன், மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். குர்ஆன் சொல்லுது, சமூகம் சொன்னது இன்னால முதரக்குன், மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு. இன்னால முதரக்குன் கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் உலகத்து மூமின்களுக்கு உண்டான பதில், உலகத்து மூமின்களுக்கு உண்டான பதில். ஃபிரௌன் சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே போட்டி நடக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு சூனியக்காரர்களுக்கும். சூனியக்காரர்கள்லாம் பார்த்தாங்க, ஆகா நம்ம செய்கிறதும் சூனியம், இவர் அல்லாஹ்வுடைய நபிங்கிறது விளங்கிக்கிட்டாங்க. எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. உடனே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் இந்த நேரத்தில் ஈமானை விடவில்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன். அவங்க சொன்ன வார்த்தை ஃபக்லிமா அன்தகால், எப்பா என்ன செய்வேன், என்ன வேணாலும் செய்துக்க. இன்னுமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ எதை செய்தாலும் இந்த உலகத்தில் வேணா கொஞ்சம் கூடுதல் குறை உண்டாக்கலாம், என்னுடைய வெற்றியை தடுத்துட முடியுமா, நிலையான ஆகிரத்தினுடைய வெற்றியை தடுத்துவிட முடியுமான்னு சொல்லி அந்த நேரத்திலும் ஈமான் கொண்ட சில நிமிடங்களிலே, நொடிகளிலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே நம்பிக்கை. முதலாவது குர்ஆன் சொல்கிறது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில அவநம்பிக்கைங்கிறது கூடாது. வாழ்க்கையில் அவநம்பிக்கை அப்படிங்கிறது கூடாது. பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வேணும். எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவான எண்ணங்கள் அது கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம். என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு விதிச்சது நடக்கும். குர்ஆன் சொல்கிறது, குல் நாயகமே இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு என் ரப்பு எதை விதிச்சிருக்கிறானோ அது நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிடுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் யார்? அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் சோதனையான அந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளம். அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, என்னத்த வாழ்க்கை, பயம் வந்துடும். அவநம்பிக்கை வந்தால் பயம் சூழ்ந்து விடும். அவநம்பிக்கை என்பது ஏற்பட்டு விட்டால் பதற்றம் வந்துவிடும், எந்த காரியத்திலும் குழப்பம் வந்துவிடும். எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனையான உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு முதல் விஷயம் நம்பிக்கை. அதிலே மூமின்களை பொறுத்தவரையில் ஆழமான இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை. என் ரப்பு நாடியதுதான் நடக்கும், அவ்வளவுதான். இது என்னங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவோம் நம்ம, இல்லைன்னா அங்கனே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். ரப்பினுடைய நாட்டம் முடிந்து விட்டது. அந்த காரியத்தை பொறுத்தவரையிலே அதற்கு அடுத்துள்ள வேலை, அதற்கு அடுத்துள்ள சிந்தனை என்பது இல்லை. அருமையானவர்கள், அல்லாஹ் சொன்னான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இப்படி வருது, இப்படி இருக்குது, நிராசை ஆகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் நிராசையா இருப்பாங்கன்னு சொல்றான். நிராசையாகிறது யாரு? அவநம்பிக்கை கொள்வது யார்? நெகட்டிவான சிந்தனை யாருக்கு அதிகம் வரும்? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படி வராதுங்கிறான். ஈமான் உள்ளவர்களுக்கு அடிப்படையான இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் அம்சம் நம்பிக்கை. எனவே வாழ்க்கையிலே
இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 அம்சங்களை, நிறைய இருக்குது, குறிப்பாக இந்த 3 விஷயங்களை சொல்றாங்க. முதலாவது ஆழமான இறை நம்பிக்கை, 2வது அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக்கிறது. எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா வேலைகளையும் பார்க்கணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதே போல வேலைக்கான அந்த பணிகளை செய்யணும், அதுக்குண்டான காரியங்களை பூரா செய்யணும், ரப்பிடத்தில் துஆ செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய விதி எதுவோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லா முயற்சியும் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறான், அதை பொருந்திக்கொள். அதுதான் மூமின். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய பண்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஷ்குரு அலர் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்லா பில் கலா. அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவோம், சோதனைகளில் பொறுத்துக்கொள்வோம், அதே போல் அல்லாஹ்வுடைய விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பொருத்திக் கொள்வோம். என் ரப்பு எனக்கு எதை நாடி இருக்கிறான், அது ஹைர், அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது ஹைர் நமக்கு தெரியாது, அதனுடைய ஆழம் என்பது நமக்கு தெரியாது. என் ரப்பு இதை எனக்கு நாடி இருக்கிறான், அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கிறதே, நிச்சயமாக வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, நாம கேட்டது கிடைச்சிச்சின்னா சந்தோஷம், கேட்டது கிடைக்கலன்னா ரெட்டிப்பா சந்தோஷம். இது எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம அல்லாட்ட ஒன்று கேட்டான், அல்லா தந்துட்டான், சந்தோஷம். நம்ம கேட்டது கிடைக்கல, ரெட்டிப்பான சந்தோஷம். ஏன்னா முதலாவது என் விருப்பம், 2வது என் ரப்பின் விருப்பம். முதலாவது உள்ளது என் விருப்பம், நான் கேட்டேன் தந்துட்டான். ஆனால் நான் கேட்டது தரல, ரப்பு வேற ஒன்று தந்திருக்கிறான், அல்லது நான் கேட்டதையே தரல என்றால் ரெட்டிப்பான சந்தோஷம். என்னது என் ரப்பின் விருப்பம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த வார்த்தை. அதனாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குண்டான இந்த சோதனை உலகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான குணங்களிலே விதியை, அல்லாஹ்வுடைய விதியை, எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா முயற்சியும் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எது அல்லாஹ்வுடைய விதியோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதே போல 3வதாக சபுர். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 90 இடங்களில் சபரை பற்றி சொல்கிறார். வலனபுலுவன்னக்கும், முமின்களை உங்களை நாம் சோதிப்போம், பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூ, வறுமையை கொண்டு சோதிப்போம், பொருளாதார நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம், சில உயிர்கள் நீங்கள் நினைக்காத நேரத்திலே நினைக்காத ஆட்கள் தவறிவிடுகிறார்கள், அதை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பினுடைய வார்த்தை, வபஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு, பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் நாயகமே. பொறுமையாளர்களுக்கு 90 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கில்லாத கூலி, ஒரு அமல்களுக்கெல்லாம் எண்ணி 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 அல்லாஹ் கூலியை கொடுப்பான்னா, சபுருக்கு பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுக்கா சபுர் செய்துக்கிட்டோம்னு சொன்னா சபுரை பொறுத்தவரையிலே கணக்கில்லாத கூலின்னு குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, கணக்கில்லாத கூலி. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பண்பை நமக்கு கற்றுத்தந்த பெருமக்கள். அதற்கு உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவில் உதாரணம் சொல்லக்கூடிய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை. அதற்கு அபூ சலமா, உம்மு சலமா 2 பேருடைய வாழ்க்கை அப்படி வாழ்க்கை. கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவின்னா இப்படி இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை. அபூ சலமா இறந்துடுறாங்க. உம்மு சலமாவால் தாங்கிற முடியல. அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீக்கி சிறந்த ஒரு கைரை எனக்கு பகரமாத்தான் துவா ஓதணும்னு சொல்லி சோதனையில் வருது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவரை விட எனக்கு எந்த சிறந்த பகரம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஓதனாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பகரத்தை கொடுத்தானா இல்லையா? நமது உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலையே கணவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான். வாழ்க்கையிலே சபருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், இந்த புலம்பல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு சோதனை உலகம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு யதார்த்தமான பார்வையை நாம் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சோதனையான உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு இறை நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை, அதேபோல் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை, சபுர் செய்யக்கூடிய அந்த உள்ளம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியை
தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் நிம்மதியாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்மால் தாங்க முடியாத எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ரப்பினுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.